எப்படியெல்லாம் நம்ம பிரித்து வைக்கப்படுறோம் இல்லையா? ஜாதி அடிப்படையில் பிரிகிறோம், நிற அடிப்படையில் பிரிகிறோம், மொழி அடிப்படையில் பிரிகிறோம். ஆளுகை செய்கிறவங்களும் முடிஞ்ச அளவில் பிரிவினை என்கிற விளக்குக்கு எண்ணெய் தானே ஊற்றி கொடுக்குறாங்க, எரியட்டுன்னு. ஏன்னா ஜனங்கள் ஒன்றாயிட்டாங்கன்னா அரசியல் வியாபாரிகளின் கூடாரம் காலியாகிவிடும். அரசியல் வியாபாரிகளுக்கு ஆள் கிடைக்காது. அதனால் அவங்களும் ப்ரமோட் தானே பண்ணுறாங்க முடிஞ்ச அளவு. மத அடிப்படையில் பிரிதல், ஜாதி அடிப்படையில் பிரிதல், மொழி அடிப்படையில் பிரிதல். இங்கே பார்த்துக்கிடுங்க, மொழியை ப்ரமோட் பண்ணுறது நல்லது, மொழி உணர்வு நல்லது, கண்டிப்பாக இருக்கணும். மொழி வெறி நல்லதல்ல. யார்கிட்ட சொல்லலையா? தமிழர்கள் என்கிற உணர்வு நல்லது, மொழி பற்று ரொம்ப நல்லது, நான் வாழ்கிற இடத்தை பற்றின அந்த உணர்வு ரொம்ப நல்லது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்தகுடி தமிழ்குடி மொழி பற்று அது இருக்கணும். அப்பதான் மொழிய அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போக முடியும். மொழி பற்றுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள் மொழியுடைய மேன்மை என்ன, தங்கள் மொழி எவ்வளவு காலம் பழக்கம் உள்ளது, தங்கள் மொழி மற்ற மொழிகளில் இருந்து ஏன் வேறுபடுகிறது அப்படிங்கிறத படிச்சு தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவாங்க. இது மொழி பற்று, மொழி உணர்வு. ஆனா மொழி வெறியர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மற்ற மொழியாளர்களை, மற்ற மொழி பேசுகிறவர்களை கழுத்தை நெரிப்பார்கள். தாக்குதல் நடத்துறாங்கன்னாலே புரிஞ்சுக்கிடணும், அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. அப்போ மொழி உணர்வு, மொழி பற்று இதெல்லாம் நல்லது, மொழி வெறி நல்லதல்ல. அப்புறம் எப்படி பிரிகிறோம்? சாதி ரீதியில் பிரிகிறோம். ஒரு ஆள் சொல்றாரு, எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க, நாய்களுக்கு கூட ஜாதி உண்டு. அது சொல்லிட்டு அவர் உதாரணம் சொல்றாரு, ஜெர்மன் ஷெப்பர்டு, அப்புறம் பிட்புல், அப்புறம் பிட்புல் நாயா பேயான்னு நமக்கு தெரியல, அப்புறம் அல்சேஷியன் லேப், அப்படியே அவர் சொல்றாரு நாய்களுக்கு ஜாதி இருக்கு. அதை பார்த்துட்டு இருந்தப்பலே நான் யோசிச்சேன், நாய்களுக்கு ஜாதி இருக்குன்னு நாய்களுக்கு தெரியுமா? என்ன கஷ்டம் இல்ல, நாய்களுக்கு ஜாதி இருக்குன்னு சொல்றதே நாம தான். நாய்களுக்கு ஜாதி இருக்குன்னு சொல்லி நாய்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஜெர்மன் ஷெப்பர்டு வாட்ஸ்அப் குரூப் தனியா இல்லை, அவங்களுக்கு லேபர் ஆர்டர் குரூப் தனியா இல்லை. அப்படி ஒரு குரூப் வச்சிருந்தாலும் அது நாய்களா இருக்கு, அவனுக்கு தெரியாது. பாத்தீங்களா, நான் சொன்ன 2 வார்த்தை கவனிங்க. மொழி உணர்வு இருக்கணும், மொழி பற்று இருக்கணும். மொழி வரை நல்லதல்ல, மொழி உணர்வு மொழி பற்று நான் ப்ரமோட் பண்றேன். எனக்கு தமிழ் மொழி உணர்வு நல்லது, மொழி பற்று நல்லது. ஏன்னா அப்பதான் மொழி அடுத்த ஜெனரேஷன் கொண்டு முடியும். ஆனா மொழி வெறி நல்லதல்ல. மொழி வெறி என்ன செய்யும் தெரியுமா? அடுத்த மொழி பேசுறோட குழந்தை நசுக்குது. ஜாதியை பற்றி நான் சொன்ன கவனிச்சுங்களேன், ஜாதி உணர்வே நல்லதல்ல, ஜாதி பற்றே நல்லதல்ல, ஜாதி வெறியும் நல்லதல்ல. அப்போ ஜாதி அடிப்படையில் பிரிகிறோம், மொழி அடிப்படையில் பிரிகிறோம், அப்புறம் மத அடிப்படையில் பிரிகிறோம். எல்லாத்துலயுமே வெறியர்களா மாறும்போது பிரச்சனை. தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஆவியின் வைராக்கியம். ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, ஜனங்கள் பாதாளத்திலிருந்து தப்பணுமே, ஜனங்கள் கிறிஸ்துவண்டை வரணுமே, ஜனங்கள் சத்தியத்தை அறியணுமேங்கிற வைராக்கியம். அந்த வைராக்கியத்தினால நம்ம என்ன பண்றோம்? நம்ம யாரையும் கொல்ல பார்க்கல, அவங்களை தப்பு வைக்க பார்க்கிறோம். ஆனா மத வெறி என்ன பண்ண தெரியுமா? மத வெறி இன்னொரு மதத்தை பின்பற்றுடைய கழுத்தை பிடிக்குது. பிரிவினை எப்படி எல்லாம் வருது பாத்தீங்களா? மதம் நம்மளை பிரிக்குது, ஜாதி நம்மளை பிரிக்குது. வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிற பிரிவினை. அப்ப நிற மனுஷனை பிரிக்குது. இயேசு மட்டும்தான் பிரிவினையின் திரையை கிழித்து